நாம் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் அடியான் உள்ளத்தில் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இன்னொரு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம், பக்கம் புதிய ஏற்பாடு 236 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் அந்த முதல் இந்த வார்த்தையை வாசிக்கிறேன். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஜெபிப்போம். அன்பு குடும்பத்தில் இருந்து எங்கள் பல்லவத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசுவை நாமத்திலே இந்த வசனத்தை உடைய கருத்தில் கொடுத்து ஆண்டவர் தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து, ஆண்டவரே இந்த வார்த்தைப்படியே ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக எங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கற்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வேறு கற்றுக்கொள்ள என்னுடைய மனக்கண்களை திரும்புகிறாங்க. அடியனை மறைத்து ஆவியானவர் பேசுவீராங்க. ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு சகல புஸ்தகத்தை காட்டிலும் உடைய வார்த்தையை மையப்படுத்திருக்கிறேன். உடைய வார்த்தையை ஒருபோதும் போட்டு போய் அது வெறுமையாக திரும்பாதே. இந்த வார்த்தையை ஆவி ஜீவனுடைய வார்த்தையை உடைய கருத்தில் கொடுக்கிறேன். உடைய வார்த்தையை தியானிக்க போது எங்கள் இறுதிய மணல் மூண்டது சொல்வது போல ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை எங்களுக்கு அனல் கொள்ளட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையை கொண்டு நாம் இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய பார்த்து வந்தாங்க நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவர் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று பார்த்தோம். அது எப்போது தெரிந்து கொண்டால் உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று பார்த்தோம். தாயின் வயிற்றில் உருவாகும்போதே தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று நாம் 1ஆம் தேதி முதல் கர்த்தருடைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை அதை கண்டோம். போன வாரம் 2ஆம் வாரத்திலே நாம் பார்த்தது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். அது எப்படி ஆசீர்வாதம் பெறும் என்றால், ஆண்டவர் சொன்னார், இது உன் சித்தம் செய்கிற பாத்திரம். எந்த பாத்திரம் தேவனுடைய சித்தத்தை செய்யுமோ அந்த பாத்திரம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்று சொன்னேன். 2வது, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன் என்று ஆண்டவரை கேட்கும்போது அந்த பாத்திரம் ஆசீர்வாத பாத்திரமாக இருக்கும் என்று கலந்து வாரம் பார்த்தோம். இன்று அதே நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். பகிர்ந்து சொல்லுங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். உங்கள் பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் தானே? சொல்ல மாட்டீங்க, சந்தேகம் இல்லையே? ஆமென். ஸோ இந்த பாத்திரம் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இன்று இந்த பாத்திரத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அது செய்தி தலைமையில் நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். என்னோடு கூட 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், என்னோடு கூட 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதில் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அதனுடைய பேஜ் நம்பர் 468, 468, 469 வாசிக்கிறோம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. ஓகே, அங்கே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைப்படியே அவர் சொல்றாரு, அப்போது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி என்று சொல்ல. உங்களுக்கு இந்த கதை தெரியும், இருந்தாலும் நான் ஷார்ட்டாக அந்த கதையை சொல்லி பாருங்க. இங்கே ஏறக்குறைய ஒரு 13 பாத்திரத்தை இந்த பகுதியில் ஆண்டவர் இங்கே குறித்திருக்கிறார். அதை தியானிக்கணும். அது தியானிப்பாக அந்த கதையை நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தையும் 2ஆவது வசனத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இதில் இந்த 1ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனால் உமது அடியான்
கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி, கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். உங்களுக்கு இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த ஒரு மனிதன் அவன் இறந்த உடனே அவர் கடன் வாங்கி என்ன பண்ணிட்டார், இறந்துட்டார். இறந்த உடனே கடன் கொடுத்தவன் குமாரர் என்று சொல்லப்பட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா குமாரர் அப்படின்னா மேபி ஒரு 17 இருக்கலாம். குமாரர் வாலிபராக இருக்கிற குமாரரை அடிமையாக கொள்ள வேண்டும். அந்த காலத்தான் பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து என்ன கடனுக்கு பதிலாக எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பொருள்லாம் எடுப்பாங்க. ஒருத்தர் கடன் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுவாங்க, பயப்படாது. எங்கள் வீட்டில் யாரும் வந்து வீட்டில் சில பார்க்கலாம், ஐயோ நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, அதான் என் வீட்டில் பொருள் எடுத்துக்கிறேன், பயப்படாதீங்க. பொதுவாக நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் வந்து கடன் கொடுத்தா வீட்டில் என்ன சொல்லி வீட்டில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டிவி இருந்தால் டிவி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எடுத்துகிட்டு இதை விற்று மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன இல்லை, பாத்திரம் கூட கிடையாது. வீட்டில் என்ன இல்லை, பாத்திரம் கூட இல்லை. அட்லீஸ்ட் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம், ஒரு பாத்திரம் கூட இல்லை. இருக்கிறது 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகளை அவன் என்ன பண்ணலாம், அடிமையாக கொண்டு போயிட்டு அவன் கடன் தீர மட்டும் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணலாம், வேலை வாங்கி கொண்டு அவங்க சேலரியில் அப்படி மைனஸ் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. இல்லைன்னா இவ்வளோ பெரிய தொகைக்கு உன் பையனை இப்போ யோசிப்பை விற்று எவ்வளோ காசு யோசிப்பு விற்றாங்க சொல்ல மாட்டீங்களா? 17 வயசில் 20 வெள்ளி காசு விற்றாங்க. அது போல் 2 பேர் வச்சு 40 வெள்ளி காசு 2 பேரும் வாங்கிடுவாங்க. அவர் பட்ட கடன் எவ்வளோ மிச்சம் இல்லை. ஆனால் கடனுக்கு பதிலாக பிள்ளை கொண்டு போக அப்படின்னும் போது இந்த தாய் பரவாயில்லப்பா, இவங்க எனக்கு தடையாக இருந்தாங்க, இவங்க 2 பேர் என்ன பண்ணேன், எடுத்துகிட்டு போயிடு, நான் என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிடலாம். தப்பு கிடையாது. அவளுக்கு வயசு இருக்கும், என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடும். ஆனால் அவன் தன் சுதந்திரத்தை, பிள்ளைகள் கத்தாத சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை விட மனதில்லை. அவன் தைரியமாக திருக்கசி பார்த்து சொல்கிறான், என் புருஷன் கர்த்தருக்கு பயந்தவன், இப்போ இருக்கு அவன் கொடுத்த கர்த்தர் எனக்கு அவரால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை அடிமை கொள்ளும்படி எடுத்துக்கொள்ளுகிறான் என்று சொல்லி அவன் தேவ மனுஷனுக்கு வந்து முறையிடுகிறான். 2ஆம் வசனம், எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றுமே, ஒரே ஒரு குடம், வெளி சர்ச்சில் ஒரு குடம், அந்த குடம் தான் என்ன இருக்கான், பக்கத்தில் போய் என்ன இருக்கான் சொல்லுங்க, எண்ணெய். அந்த எண்ணெய் தவிர என்கிட்ட என்ன இல்லை, வேற ஒன்றுமே. அப்பொழுது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை தான் 3ஆம் வசனம் வாசித்தோமோ, நான் சொன்ன பாத்திரம் என்று என்னன்னா, அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு பாருங்க, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டுவாங்க. முதலாவது அவருடைய வாழ்க்கையில் எதை அவளுக்கு தேவைப்படுதுன்னா, அவகிட்ட பாத்திரம் இல்லை, ஆனாலும் அநேக வெறும் பாத்திரம் அவளுக்கு தேவைப்படுது. அநேக வெறும் பாத்திரம், அந்த வெறும் பாத்திரத்தை அவளுக்கு தேவைப்பட்ட முதலாவதாக அநேக வெறும் பாத்திரம். தொடர்ந்து நீங்கள் வாசிப்பினார் 4ஆம் வசனம் பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, அந்த பாத்திரங்கள். 2வது என்னது, முதல்ல என்னது, நான் உங்களை கேள்வி கேட்பேன், அப்போ நீங்கள் சொல்லணும், முதல்ல என்ன பாத்திரம் சொல்லுங்க, வெறும் பாத்திரம். இந்த பாத்திரம் எப்படி இருக்கு, ஆனால் இந்த மாசுடைய வாக்குறது என்ன, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம். இந்த ஆசீர்வாதம் பாத்திரம் அது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுதுன்னா அந்த பாத்திரம் முதல்ல எப்படி இருக்கணும் சொல்ல மாட்டீங்களா, வெறுமையாக இருக்கும். அந்த வெறுமையான பாத்திரம் அது 2வது, அது அநேக பாத்திரம், அது 2வதாக அந்த பாத்திரம். அதில் பாட்டு பாருங்க, உள்ளே போய் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று
கதவை முட்டி அந்த பாத்திரங்கள் மூணாவதாக அது என்ன பண்ணலாம்? அந்த பாத்திரம் எல்லாவற்றிலும் அதாவது மூணாவதாக வார்க்க போகிற பாத்திரம். மூணாவதாக என்ன? பார்த்த உடனே இது என்னது? இது வெறுமையான பாத்திரம், இது அந்த பாத்திரங்கள், இது வார்க்க போக பாத்திரம். அப்புறம் பாருங்க, அடுத்தது பாருங்க, வார்த்தை நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வைக்கப்போ நிறைய போகிற, அதுவும் நிறையல, இன்னும் நிறையல, இந்த பாத்திரம் நிறையல, ஆனால் நிறைய போகிற பாத்திரம். நான்காவதாக முதலாவது அநேக வெறும் பாத்திரம், அந்த பாத்திரம் வார்க்க போகிற பாத்திரம், நிறைய போகிற பாத்திரம். ஐந்தாவது ஒரு பக்கத்தில் வைத்த பாத்திரம், ஒரு பக்கத்தில் வைத்தது, அது அந்த வைத்த பாத்திரம். அடுத்தது பாருங்க, சொல்லப்பட்டு பாருங்க, ஆறாவதாக 5ஆம் வருஷத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள், அவரிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை கட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க. அப்போ ஆறாவது கொடுத்த பாத்திரங்கள். சொல்லுங்க, கொடுத்த பாத்திரங்கள். முதல்ல என்ன பாத்திரம்? வெறுமையான பாத்திரம். ரெண்டாவது சொல்ல மாட்டீங்களா? அந்த பாத்திரம். மூணாவது பார்க்க போகிற பாத்திரம். நாலாவது நிறைய போகிற பாத்திரம். அஞ்சாவதாக ஓரமாக ஒரு பக்கத்தில் வைத்த பாத்திரம். ஆறாவதாக கொடுத்த பாத்திரம். கர்த்தருக்கு மகிமையுண்டாகும். பாருங்க, அப்போ ஏழாவதாக அந்த கொடுத்த பாத்திரத்தில் சொல்ல பாருங்க, அவரிடத்துல 5ஆம் வருஷத்துல இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்துல கொடுக்க அவைகளை பார்த்தார். அப்போ அது ஏழாவது என்னது? வார்க்கப்பட்ட பாத்திரம். வார்க்கப்பட்ட பாத்திரம். பாருங்க, அடுத்த வருஷம் 6ஆவது பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரங்கள் நிறைந்த பேர். அப்போ அது என்ன பாத்திரம்? நிறைந்த பாத்திரம். சொல்ல மாட்டீங்களா? தூங்குற அளவு அலையில சொல்லுங்க. சத்தம் வருதுங்க பின்னாடி. என்ன பாத்திரம்? ஒரு பாத்திரம் ஆசீர்வதிக்கணும்னா அந்த பாத்திரம் முதல்ல எப்படி இருக்கணும்? வெறுமையா. ரெண்டாவது எப்படி இருக்கணும்? அந்த பாத்திரம் பாயிண்ட் அவுட் பண்ணணும். அந்த பாத்திரம். மூணாவது அந்த பாத்திரம் என்னது? பார்க்க போகிற பாத்திரம். நான்காவது நிறைய போகிற பாத்திரம். ஐந்தாவது அது ஓரத்தில் வைக்கப்பட்ட பாத்திரம். அந்த பாத்திரம் நிலைமையை பாருங்க, ஓரம் வைக்கப்பட்ட பாத்திரம். அப்புறம் அது என் கையில் எடுத்து மற்ற கையில் கொடுக்குற பாத்திரம். அது வார்க்கப்படுகிற பாத்திரம். அது நிறையப்படுகிற பாத்திரம். கடைசி 9ஆவதாக பாருங்க, அதே 6ஆம் வருஷத்தை தொடர்ந்து வாசிப்போம்னா, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகனை ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். இப்போ பாருங்க, 9ஆவது ஒரு பாத்திரம், இன்னும் ஒரு பாத்திரத்தை கொண்டு வைப்போம், ஒரு பாத்திரம். அடுத்தது 10ஆவதாக அவன் சொல்ற பாருங்க, வேற பாத்திரம் இல்லை. அந்த பாத்திரத்தின் நிலைமையை பாருங்க. சில சொல்லப்பா, இவர் பேர் என்னப்பா, இப்படி என்ன சொல்றது, அலசலி பண்ணு, இப்படி பந்தாடுறாங்கள போல இந்த பாத்திரம் இல்லையா? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து இந்த பாத்திரத்தை நிலைமையை பாருங்க. இந்த பாத்திரத்தை நிலைமையை பாருங்க. இந்த பாத்திரம் என்ன பாத்திரம்? அந்த பாத்திரம் அது வெறுமையான பாத்திரம். அந்த பாத்திரம் பார்க்க போகிற பாத்திரம், நிறைய போகிற பாத்திரம், ஒரு பக்கத்தில் வைத்த பாத்திரம், கொடுத்த பாத்திரம், வார்த்த பாத்திரம், நிறைந்த பாத்திரம், ஒரு பாத்திரம், வேற பாத்திரம் இல்லை. பாருங்க, அடுத்தது தொடர்ந்து நீங்கள் வாசிக்கணும். அந்த பாத்திரத்தை நிலைமை பாருங்க. 6ஆம் வருஷத்தில் அவன் என்ன பண்ணான்னா, இல்லை என்றால் அப்போது என்னை நின்று போயிட்டு அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு 7ஆம் வருஷம் அதை அறிவித்தார். அப்பொழுது என்ன ஆச்சா? அப்போ அது என்னது? அறிவித்த பாத்திரம். அவ போய் அறிவித்தான். எல்லா பாத்திரம் நிறைவேற்று நீங்கள் சொன்ன போது, அப்போ அது அறிவித்த பாத்திரமா இருக்கு. அவள் அறிவித்தாள். அப்போது அவன் என்ன சொன்னான்னா, அதை
நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதியை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அப்போ அது என்ன பாத்திரம்? விற்க உபயோகப்பட்ட பாத்திரம். விற்க உபயோகப்பட்ட பாத்திரம். எத்தனை பாத்திரம் சொன்னேன்? முதல்ல பார்த்து பக்கத்தில் பார்த்து கேளுங்க. முதல் பாத்திரம் என்னன்னு கேளுங்க. இருக்கீங்களா? முதல் பாத்திரம் என்ன? முதல் பாத்திரம் விரும்பியான பாத்திரம். ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் அந்த பாத்திரம். மூணாவது பார்க்க போகிற பாத்திரம். நாலாவது சொல்ல மாட்டீங்க நிறைய போகிற பாத்திரம். அஞ்சாவது ஓரத்தில் வைக்கிற பாத்திரம். ஆறாவது சொல்ல மாட்டீங்களே, ஆறாவது கொடுத்த பாத்திரம். ஏழாவது வார்த்த பாத்திரம். எட்டாவது நிறைந்த பாத்திரம். ஒன்பதாவது ஒரு பாத்திரம். பத்தாவது வேற பாத்திரம். 11 அறிவித்த பாத்திரம். 12 விற்க உபயோகப்பட்ட பாத்திரம். 13வது நீந்ததை வைத்திருக்கிற பாத்திரம். அல்லேலூயா. 13 பாத்திரம் இங்க ஆடு. இந்த பாத்திரம் உபயோகப்பட்டது எப்பொழுது அப்படின்னா, அது தேவ சமூகத்தில் அது வெறுமையாக வரும்போது அந்த பாத்திரம் உபயோகப்பட்டது. மீந்ததை வைத்திருக்கும் பாத்திரம். அந்த பாத்திரத்தினால என்னன்னா, கடனை தீர்த்து ஜீவனம் பண்ணு என்று சொல்றார். ஜீவனம் பண்ணு. கடன் இல்லாதவெல்லாம் ஒரு அல்லையா சொல்றாங்க. அல்ல அக்கா லித்தியா அக்கா தான் அல்லையா சொல்றாங்க. சம்பந்தத்தை சொல்ல மாட்டாரு. அல்லையா சொல்றாங்க. கடன் இல்லாமல் இருக்கு கத்தருக்கு சோதரம். எங்கள் அம்மா கை தூக்குறாங்க. அவங்களுக்கு கடன், ஏன்னா வயசாச்சு, அவங்க வேற கடன் வச்சுக்க கரெக்டாக. அவங்களுக்கு கடனே இல்லை. வேற எல்லாரும் பார்த்தா கடன் கண்டியாக ஒரு போதக இந்த வாரத்தில் சந்தித்தேன் சொன்ன ஆண்டவர் எனக்கு பெரிய கிருபை தந்தார். இது வரைக்கும் நான் கடன் வாங்கலாம். இது வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்னா கத்தர் கிருபை செய்தார். சர்ச்சைக்கு ஒரு சொந்த இடம் வைக்கணும். ஆனால் என்ன வாங்கல, கடன் இல்லை. பையன் ஏற்கனவே 1.25 லட்சம் சம்பாதிக்கிறான் மாதம். ஆனாலும் அவன் சொல்லிட்டான், அப்பா ஐடி நம்பாதீங்க, காசு தான் வீடை வாங்கணும், வீடு ஒன்று வாங்கட்டும், காசு தான் வீடை வாங்குங்க. அப்படி அவருடைய விசுவாசம். உன் விசுவாசப்படி உனக்கு. நான் அப்படி இல்லை. நான் கொஞ்சம் வேற மாதிரி. நான் என்ன கொஞ்சம் ஆண்டு மாதம் மாதம் டேக்ஸ் சம்பளம் வாங்கி டேக்ஸ் பிடிக்கிறோம். இப்போது அவன் இவ்வளோ வாடகை கட்டுறான், அவ்வளோ வாடகை கட்டுறேன்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஹவுஸ் இப்படி இது சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் போய் சொல்லி இவ்வளோ காசு கட்டுறேன்னு அந்த ஓனர்கிட்ட போய் சைன் போட்டு அக்ரிமெண்ட் கொடுத்தா இவ்வளோ சம்பாதிங்க. ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் வேண்டாம், ஒரு சொந்த வீடு வாங்கணும் உதவி செய்யுங்க அப்படின்னு ஜாப் பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து நாளைக்கே வந்தால் கூட நான் வீடு என்ன எடுத்துக்கலாம் சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைகள் எடுத்துக்கலாமா? வீடு எடுத்துக்கலாம். கடன் கொடுக்க வீடு எடுத்துக்கலாம். பரவாயில்ல, வீடு எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லி வீடு வாங்கணும். நான் என்கரேஜ் பண்ணுறேன் மற்றவங்களுக்கு. கடன் வாங்கி வாடகை கட்டுற கடனை என்ன பண்ணேன், மாதம் மாதம் லீஸ் கடத்தை அடைச்சேன். அதனால் நான் எப்பவுமே என் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் நான் என்கரேஜ் பண்ணுறேன். என்னன்னா, பொருள் வாங்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க. அது என்ன பண்ணாது, சில பாருங்க பார்த்து ரொம்ப இப்போ சரியாக கேட்க மாட்டேங்கிறாங்க. சில இல்லை நிறைய பேர் சொல்ல மாட்டேன், இப்போதான் ஃபோனை சரியாக கேட்க மாட்டேன்னு சொல்லி வீட்டில் வர பிரச்சனை எல்லாமே ஃபோனை சரியாக கேட்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு இப்போ ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுது. அதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? எதை வாங்க போகிறீங்க? செல்லை வாங்கினீங்க. எப்படி வாங்கினீங்க? காசு தான் வாங்கிட்டேன். கடன் வாங்கி வாங்கினீங்க. கடன் வாங்கி ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா அதை திருப்பி விற்கும் போது அந்த ரீசேல் வேல்யூ இருக்காது. ஸோ அப்படி கூடிய காசு வந்து வேஸ்ட்டாக போகாது. பொருள் வாங்கணும். ஒரு வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா உடைய ஏன் என்ன, எவ்வளோ காலம் தான் வாடகை கட்டணும், நம்ம உடனே அடுத்த லெவலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், கடன் வாங்கி லீஸ்க்கு அந்த கடன் நீங்கள் வாடகை செலுத்துகிற படமாக இருக்கும். அப்போ 3 வருஷத்தில் நீங்கள் கடத்தை அடிச்சுட்டு
பார்த்தீங்கன்னா உங்கள் காசு லீஸில் உங்கள் காசு இருக்கும். அடுத்து இன்னும் அதுக்கு மேலே டபுளாக உங்கள் எல்லை இன்னும் ஆண்டு உடனே பல்வேறு வரும். யாவேசி தேவன் உங்களை ஆசீர்வதித்து எல்லை பெரிதாக்குவார் அப்படின்னா எங்கே பெரிதாக்குறாரு? எங்க எப்படி பெரிதாக்குவார்? உங்களுக்கே பெரிய எல்லை, பெரிய விசாலத்துடைய முயற்சியில் எப்படி எல்லையே பெரிதாக இன்னும் ஒரு கடன் நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க இன்னும் பெரிய ஒரு வீடாக போய் கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் வசதியா அதையே அடிச்சு அடுத்தது என்ன பண்ணலாம்? கர்த்தர் உங்களுக்கு சம்பாதிக்க லோன் எடுக்க தர கொடுத்தாருன்னா நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம்? லோன் எடுத்து கல்யாணம் ஆகிருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஜாயிண்ட் வெஞ்சரில் வீடை வாங்கி மாதம் மாதம் என்ன பண்ணலாம்? வாடகை இல்லாமல் எப்படி லீஸ்க்கு அடைச்சிக்கலோ பணத்தை அடைச்சி சொந்த வீட்டில் இருக்கணும். ஏன் பாஸ்டர் இதெல்லாம் எங்கள் அப்பா செய்கிறது, எங்கள் அம்மா செய்கிறது நான் அப்படின்னு அப்பாவும் அம்மாவையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்குறீங்களா? மாமியார் யார் அது? மாமியார் இருக்கு, எனக்கு எதுக்கு பயன்றாங்க? மாமனார் இருக்குப்பா. மாமனாரையும் எதிர்பார்க்காதீங்க, மாமியாரையும் எதிர்பார்க்காதீங்க, அம்மாவையும் எதிர்பார்க்காதீங்க, அப்பாவும் எதிர்பார்க்காதீங்க. உங்களை ஆளாக்கி உங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க உழைத்து ஜீவனை கொடுத்து உங்களை உருவாக்குனாங்க. அவங்களால உங்களை படிக்க தான் வைக்கணும், உங்களை வளர்க்க தான் வைக்கணும். நீ என்ன செய்யணும்? என்னை என்னை படிக்க வைத்து ஆளாக்கின என் தாய் தகப்பனுக்காக எனக்காகவும் என்ன பண்ணுவேன்? உழைத்து அவளை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி நீங்கள் வரணும். நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா உங்கள் பையன் என்ன சொல்லுவான்னா, எங்கள் அப்பாவே இந்த வீடு வாங்கினாங்க, நான் ஒரு புள்ளியாச்சு. சொல்ல மாட்டீங்களா? இன்னும் சொல்லுவாங்க பாருங்க, இது பூனையா புளியா? சொல்ல மாட்டீங்களா? பழமொழி 8 அடி பார்த்தா அது எது? சொல்ல மாட்டீங்களா? வேண்டாம், தெய்வம் சொல்லுங்க. புலி புலியா? புலி 8 அடி பார்த்தா பூனை 16 பாயமா? சரி பாருங்க. அப்போ அது பாயமா? எங்க பாஸ்டர் பாயுது? அது வளர்த்த கடை நாங்களாம் பாயுது. அது எங்க பாய்? இன்னைக்கு அண்டே வீட்டில் பாருங்க, வளர்த்த பிள்ளைங்க பாயம் பார்த்தா அது அப்படி திரும்பி இங்கதான் பாயுது. ஒரு போது அப்படி இருக்கவே ரட்சிக்கப்பட்டதுல நீங்க எப்படி ஆண்டவருடைய குதித்து கொண்டு நீங்கள் முன்னேற அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தை என்ன அப்படின்னா, என்னடா பாஸ்டர் கடன் வாங்க சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பாஸ்டர் பேர் சொல்லி கடன் வாங்கிட்டாரு. பாஸ்டர்கிட்ட வந்து கடன் கேட்டு சாட்சியா சொன்ன அது சூழ்ச்சிக்கு விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் கடன் வாங்கக்கூடாது. அது நாளைக்கு என் முகத்தை பார்க்க முடியாது. ஊழியக்காரனுக்கும் கடன் கொடுக்காதீங்க, அது நல்லது இல்லைன்னு ஐயா சொன்னார். அதனால யாராவது கொடுக்கணும்னா ஃப்ரீயாக கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. முடிஞ்சா கொடுங்க, எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. பாருங்க, வாக்குத்தத்தை என்ன சொல்றது அப்படின்னா, உபாகம் 28:12 அந்த பக்கத்தை நீங்க வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த 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 வாக்குத்தத்தத்தை இந்த மனுஷன் எலிசா தெரிஞ்சிருக்கான் பாருங்க. அதனால்தான் அப்போ கேட்ட உடனே உங்களுக்கு தெரியும், அந்த அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வச்சிங்கன்னா சுனேமியால் வரும்போது உனக்கு நான் என்ன செய்ய வேணும்? ராஜாக்கிட்ட பேசணுமா, சேனாதிபதிகிட்ட பேசணுமா அப்படின்னு இன்ஃப்ளூன்ஸ் உள்ள ஆள். உடனே வந்த உடனே இந்த கடனா நீ சொல்ல யார்கிட்ட பேசணும்? ராஜாக்கிட்ட பேசி கடன் கொடுத்தவனை கூட்டு கட்ட சொல்லிட்டு அப்படி நாள் வெயிட் பண்ணியா, ஏன் நீ வந்து இவளை டார்ச்சர் பண்ணி பிள்ளைங்களை தோன்ற அப்படின்னு அவன் என்ன பண்ணிக்கலாம் சொல்ல முடியும்.
அவன் வந்து அது அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்த முடியும். ஆனால் அதெல்லாம் இல்லை, செய்தான் கத்துறவனே கேட்கலங்க. குடம் இருக்குது, விட்டு என்ன இருக்குது, குடம் இருக்குது, எண்ணெய் இருக்குது, நீ போய் பாத்திரத்தெல்லாம் வாங்கு, நீ பாட்டு ஊற்று, அது வந்து ஊற்று. யாரை கேட்டு சொல்கிறான், எந்த தேர்வு சொல்கிறான்? என்னென்ன வாக்கத்தை சொல்லுது, நீயும் கடன் வாங்காது அன்னைக்கு ஜாதிகளுக்கு கடன். ஆகையினால அந்த வார்த்தையை வைத்து அவன் தைரியமாக சொன்னான். அவளும் அதை விசுவாசித்தான். அறைக்குள்ளே கூட்டி கொண்டு பிள்ளைகளோட அந்த பாத்திரத்தை வார்த்தான். அது நிறைய ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணார்? நிறைய பண்ணினார். ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணினவன் உண்மை உள்ளவன். காரணம் அவள் அறிய கூட்டினான். மத்திய 6:6 அல்ல 19 புதிய என்ன ஏசு பண்ணி கொடுத்தாங்க. அவர் சொல்ல மத்திய 6 மறக்கவே மறக்க, நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை நீட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. போது அந்தரங்கத்தில் பார்க்க பிதா வெளியரங்கமா என்ன பண்ணுமா? ஜபம் பண்ண வேண்டும். எப்படி ஜபம் பண்ண வேண்டுமா? அறை வீட்டுக்கு பிரவேசி ஜபம் பண்ணணும். என்ன பண்ணுவோமா? ஜபம் பண்ண கதவை கூட்டணும். யாரை நோக்கி கூப்பிடணுமா? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடணுமா? அப்போதான் நம்ம வெளியரங்கமான பார்க்கிற பலனை கற்றுத்தருவோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிருக்கிற ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பாத்திரம் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இருக்கணும்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தேவ சமூகத்திலே வரும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, கர்த்தாவே, ஜபம் பண்ணுங்க, இந்த பாத்திரத்தை ஆசீர்வதியம் பண்ணுங்க, இந்த பாத்திரத்தை ஆசீர்வதியம் பண்ணுங்க. ஜபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இப்படியாக பாராட்டு பண்ணுவார். குயவனே குயவனே, உன் படைப்பின் காரணரே, களிமண்ணாகிய என்னை கண்ணோக்கி வெறுமையான பாத்திரமா வெறுத்து தள்ளாதீங்கப்பா. வேத்துள்ள பாத்திரமாக என்னை மாற்றினாங்க. மடமா குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வாங்க. என் குடும்பத்தினுடைய கஷ்டமும் நெருக்கமும் தேவைகள் நிறைந்த என்னை படிக்க கூட வைக்க முடியாமல் எங்களெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி கஷ்டப்பட்ட காலத்தில் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த வேலைகளும் செய்யணும். வீட்டில் நீ சும்மா இருக்கும்போது திடீர்னு ஒரியா ஸ்டுடியோ வரைக்கும் போகணும், பேகு தூக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. பையெல்லாம் ஒரு நாளைக்கு 15-25 அவங்களோட பையெல்லாம் தூக்கிட்டு ஒவ்வொரு வடப்பள்ளியில் ஒவ்வொரு சினிமா ஸ்டுடியோ உள்ளே போய் அவங்க அந்த க்ளீன் பண்ணுற சொல்யூஷன் எடுத்தாங்க. அந்த பை தரத்தை எடுத்து கொடுக்குற வேலையை செய்யணும், டீக்கல்ல வேலை செய்யணும், பித்திரப்பட்ட வேலை செய்யணும், ஸ்டீல் பத்திரம் வேலை செய்யணும், ரோட்டில் ஸ்டீல் சாப்பிட்டு கட்ட வேண்டியது பல வேலைகளை எப்படியும் இந்த பாத்திரம் ஆஸ்வதிக்கப்படாதா என்று சொல்லி எனக்கு தெரிந்த தச்ச வேலை, செய்யாத வேலையை கொளுத்து வேலை, இப்படி பெயிண்ட் அடிக்கிற வேலை, எல்லா வேலையும் வேலைன்னா ஒரு ரோட்டில் மண்ணு கொட்டியிருந்தோம்னா அந்த வீட்டில் போய் கல் தட்டி எடுத்து போடணுமா, கல் எங்கேயும் அடக்குமா, ரோட்டில் இருக்க சொல்லுங்க நான் செய்கிறேன், வேலையை பார்த்து காசு கொடுங்க அப்படி கேட்டு வேலை செய்து சம்பாதித்து என்னைய குடும்பத்துக்கும் நான் அப்படி இருந்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்த வேலையும் தேடி ஓடல. அதிகால முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே இந்த வெறுமையான பாத்திரத்தை கண்ணோக்கி விலையில்லாத கிருபை நான் இந்த பாத்திரத்தை நிரப்பணும்ப்பா, இந்த பாத்திரத்தை நிரப்பினாண்டவரே, இந்த பாத்திரத்தை ஒரு ஆசீர்வாத பாத்திரமா மாற்றுங்க. இந்த பாடலை பாடும்போது கண்ணில் தாராய் தண்ணி வரும். அழுது கொண்டே ஒவ்வொரு அடியும் அப்படியே அழுது உணர்ந்து எனக்கு தெரியும் என் இயேசு உயிரோடு இருக்கிறார். எனக்கு தெரியும் என்னை வெறுக்காத ஒரு பாத்திரம், என்னை தள்ளாத ஒரு பாத்திரம், இந்த உலகத்துல விலை போகாத பாத்திரம், ஆனால் என் ஆண்டோட பாதல விலையில பெற்ற பாத்திரம். இந்த பாத்திரத்தை கண்ணோக்கி ஜெபித்தாங்க. எந்த உதவி யாருக்கிட்டையும் ரட்சிக்கப்பட்ட பிறகு யார் வாசலில் இருந்தது கிடையாது, எந்த வேலையை தேடி போனது கிடையாது. கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு வேலையில் ஆண்டரே கொடுத்த ஒரு ஆபீஸ் பாய் வேலையில் ஆண்டவருடைய பிள்ளையாய் உண்மையாய் ஜெபித்து ஜெபித்து கிருபையை கேட்டு கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. இந்த கிருபை ஆண்டவர் தாழ்ந்து என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அந்த கிருபையினால இன்னைக்கு நான் இந்த உலகத்திலே ரெண்டாவது, அதாவது உலகத்தில் இருக்கிற கம்பெனியில நம்பர் 2 கம்பெனியில வேலை செய்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். தேவனுடைய சமூகத்தை கதவை கூட்டி கொண்டு அந்த ரகத்திலே அவர் நோக்கி ஜெபித்தார். ஜெபித்து 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 கர்த்தரிடத்தில் கிருபை கேட்டுக்கொண்டு அந்த ஜெபம் என்னை ஜீவனம் பண்ணுவதற்கு வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஆமென். இவ்வளோ கடன் இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன். நண்பர் எப்படியாக சொன்னார், எங்க சொல்லியிருக்கிறேன் நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார். நீ ரட்சிக்கப்பட்டவப்பா, நீ செத்தினா டைரக்டாக நரகத்துக்கு போவேன். எவ்வளோ கடன் இருக்குன்னு கேட்டேன். 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. எவ்வளோ இருக்கு சொன்னாரு? 3 lakhs. அப்போ என் டைரி பர்சனல் டைரி கொண்டு வந்து நான் 18 லட்சம் கடன் வச்சுருக்கேன். நான் காமிச்சேன். இங்கே பாரு 18 lakhs இருக்கு. அப்போ நான் எத்தனை முறை சூசைட் பண்ணோம் சொல்ல மாட்டீங்களா? 6 முறை சூசைட். 3 லட்சத்துக்கு நீ 1 முறை சூசைட் பண்ணிப்போம். 15 லட்சத்துக்கு நான் 6 முறை சூசைட் பண்ணுப்பா. சூசைடு சொல்யூஷன் கிடையாது. நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு இயேசுவின் நாமத்துல சொல்றேன், சேலஞ்ச் பண்றேன். நீ 18 லட்சம் கடக்குள்ள ஆள் நான் சொல்றேன், என் பேரிலோக்கி நான் ஜபம் பண்ணுவேன். உபாசத்தை ஜபம் பண்ணுவேன். ஆண்டவரே கர்த்தாவே இந்த கடத்திலே நான் இருக்கக்கூடாதுப்பா, எனக்கு ஒரு வழியை தருங்க, என் ஆசீர்வதித்து ஆண்டவரே என்னை எல்லையை பெரிதாக்குங்கப்பா. நான் ஜபம் பண்ணுவேன். என் தேவன் ஜபத்தை கேட்கிறவர், கிருபை தருகிறவர், வழி உண்டாக்குறவர், என்னை அநேகம் கொடுக்கிறவராய் மாற்றுவா என்று சொல்லி உபவாசம் 3 நாள் தண்ணிலாம் உபவாசம் ஆண்ட சமத்தை அழுது தன்னை ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரை ஜபம் பண்ண கர்த்தர் கிருபையாய் ஜபத்தை கேட்டார். அல்லேலூயா. வழி வாசலை திறந்தார். புது ப்ராஜெக்ட்ல போகும்படி செய்தார். லொகேஷன் மாறும்படி செய்தார். தைரியருக்கு சம்பளத்தை உயர்த்தினார். ஒரே மாதத்தை அமெரிக்கா அனுப்பினார். கடனெல்லாம் தீர்க்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவனை பார்த்து சொன்ன என் மூளை செய்யல,
முழங்கால் செய்தது. ஆமென். யார் இடத்துல கதவை ஊட்டி கொண்டு ஜெபித்த அந்த தேவன். ஆமென். ஆகினால் அன்பானவர்களே, வாழ்க்கையில பெருமையான பாத்திரங்க எல்லாரும் என்ன பாயிண்ட் பண்றாங்க, இது பாரு அந்த பாத்திரம் பாரு அந்த பாத்திரம், என்ன பாயிண்ட் பண்ற நிலையில் நான் இன்னைக்கு இருக்கிறேன் சொல்றாங்க. அந்த எந்த பாத்திரமா இருந்தாலும் சரி, வெறுமையான பாத்திரமா பயப்படாதீங்க. அந்த பாத்திரம் என்று உங்களை கை காட்டுறாங்க, பயப்படாதீங்க. இதை பார்க்க பாத்திரமா இருக்கிறேன், அது எப்போதான் பார்க்கணும் தெரியல. இந்த பாத்திரத்தில் நினைக்கிறீங்களா? இந்த பாத்திரம் எப்போதான் நிறைய போகுது, இன்னும் நிறைய காணாமல் இருக்கிற பாத்திரமா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஒரு பக்கத்தில் வைக்க போகிற பாத்திரம்னு சொல்றீங்களா? பயப்படாதீங்க. எடுத்து கொடுக்குற பாத்திரமா இருக்கிறேன்னு என்று நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இந்த பாத்திரத்தை வார்த்தைப்படி செய்வார். இந்த பாத்திரத்தை நிறையபடி செய்வார். இந்த பாத்திரம் நிறைந்தபடி ஒரு பக்கத்தில் வைப்பார். இந்த பாத்திரத்துக்கு ஈடாக வேற ஒரு பாத்திரம் இருக்காது. இந்த பாத்திரத்துக்கு ஈடாக ஒரு பாத்திரம் இருக்காது. வேற பாத்திரமும் இந்த பாத்திரத்துக்கு ஈடாக இருக்காது. அந்த பாத்திரம் அல்லேலூயா அறிவித்த பாத்திரம், உங்களை பார்த்தா நிறைந்தப்பட்ட அறிவிக்கிற பாத்திரமாக, விற்க உபயோகப்படுகிற பாத்திரமாக, மீதியை வைத்திருக்கிற பாத்திரமாக, தொடர்ந்து ஜீவம் பண்ணுற பாத்திரமாக கர்த்தர்களை வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஆணுடைய வார்த்தை என்னென்றால் வாக்கு தத்துவத்தை சொல்லி சொல்லி ஜபம் பண்ணும் போது கர்த்தர் அப்படி செய்வார். ஆமென். 3 குறிப்பு பேசணும் வந்து ஒரே குறிப்போடு முடிச்சது. ஏன்னா சண்டே கிளாஸ் கர்த்தர் சித்தமானால் இன்னும் நமக்கு 2 வாரம் விட்டதெல்லாம் சேர்த்து நம்ம கவர் பண்ணுவோம். அருமையான வார்த்தைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம பாடுவோமா? அந்த சமூகத்தில் 7 ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியுது. எந்த வெறுமையா வந்தீங்களா, இல்லை இந்த பாத்திரம் அப்படின்னு கை காட்டுறாங்க, உங்களை ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா, ஓரமாக வைக்கப்பட்டிருக்கீங்களா, நரம்பாம இருக்குது அப்படின்னு நினைக்கல. ஆனால் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை, இந்த பாத்திரம் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். ஆமென். 10 மணிக்கு முடிச்சிடணும். இனிமேல் சண்டே 10 மணிக்கு வெயில் அதிகமாக இருக்குது, 10 மணிக்கு முடிச்சிடணும். 10 மணிக்கு முடிச்சிருவேன். இன்னைக்கு கூட யோசித்தேன், வருஷம் முடிஞ்சோடனே மெசேஜ் எடுத்துலாம்னு நினச்சேன். சரி, நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்கிறதுக்காக நான் என் ஆவியில் நான் எல்லாம் என்ன பண்ணுறேன், வழக்கத்து போல போயிடுவேன் சொல்லி தான் நான் அதை மெசேஜ் நான் ஆரம்பிக்கல. திடீர்னு ஒரு நாள் மெசேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா டைம் அந்த டைம்ல பாயிண்ட் கொடுக்கறதா இல்லை. ஒன்று சொன்னாலும் ஒன்று சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் களப்பிடிக்கிறதுக்கு ஏதுவாக அந்த வாழ்க்கையில் நடப்பதற்கு வழி இப்படியாக இருக்கும். அதான் எங்கள் ஆசை. இன்னைக்கு என்ன ஆசீர்வாதத்தை பார்த்ததுக்கு ரகசியம் என்ன? வாக்கு தத்தமும் ஜெபம். நீங்கள் ஜெபித்தால், வசதி வைத்து ஜெபித்தால், இந்த பாத்திரம் நிச்சயமாக நிரப்பப்பட்ட பாத்திரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிரப்புமே நிரப்பும். நம்ம பாட்டு
இந்த சமூகத்திலே இந்த பாத்திரத்தை இந்த மாதத்தை பார்க்கிறபடியே இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த பாத்திரம் என்று அந்த விரும்பியாக இருக்கிறது. இந்த பாத்திரத்தை அநேக இந்த பாத்திரம் சொல்லுகிற அந்த காட்டுகிற பாத்திரமாக காணப்படுகிறார். அந்தவரே இந்த பாத்திரத்தை எப்போதான் இந்த பாத்திரம் பார்க்கப்படமோ என்று, எப்போதான் இந்த பாத்திரம் நிறையமோ என்று, இந்த பாத்திரத்தை ஆண்டவரே எப்போதான் எடுத்துப்பாங்கோ என்று இந்த பாத்திரம் ஆண்டவரே காணப்படுகிறார். இந்த பாத்திரத்தை ஆசீர்வதிக்க என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் இந்த பாத்திரத்தை ஆசீர்வதித்து நிறைய பண்ணுங்கப்பா, பார்க்க பண்ணுங்கப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே ஓரம் கட்டுறதல்லப்பா, அது ஓரமாக வைத்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை விற்கப்பட போகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஜீவகாலமெல்லாம் ஆண்டவரே இதனாலே அந்த பாத்திரத்தினாலே பயனுள்ளதாக இந்த பாத்திரத்தை நிரப்புங்கப்பா என்று சொல்லுங்க. இந்த பாத்திரத்தை நிரப்புங்கப்பா. இல்லாமல் வெல்லாமத்தால நிரப்புகிறது நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். நம்ம கண்ணீரே காண்கிறோம். வீட்டில் போய் கல்லூரி மூன்று ஜோபனை அழுது இந்த பாத்திரத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பாத்திரத்தை நேசிங்கப்பா. இந்த பாத்திரத்தை பயன்படுத்துங்கப்பா. இந்த பாத்திரத்தை கையில் எடுங்கப்பா. அவர் வந்து சொல்லுவா, பக்கத்தை நிற்பா, மகனே மகனே பயப்படாது என்று சொல்லி இந்த பாத்திரத்தை விரும்பி அனுப்ப மாட்டா. இந்த பாத்திரத்தை தள்ள மாட்டா. இந்த பாத்திரத்தை நிரப்புவா. இந்த பாத்திரத்தை நிரப்புவா. ஏனென்றால் அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்க, அவராலே ஆசீர்வதிக்கப்பட பாத்திரம் நீங்க. ஒருவேளை என்று ஆசீர்வாதமா இல்லாமல் இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். பயப்படாதீங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. தேவ சமூகத்தை வந்து தேவனுக்கு ஜெபிக்க போது கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு இந்த பாத்திரத்தை நிரப்புவோம், இந்த பாத்திரத்தை நிரப்புவார் என்று பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா தத்தளிப்பின் பாத்திரம் விளையாட்டு, தத்தளிப்பின் பாத்திரம் எடுத்து சத்துருக்களை கத்தர் விடுகட்டும். ஓ ஹalleluya, ஓ கத்தருடைய அபிஷேகம் பண்ணட்டும், உன் பாத்திரம் நிறைஞ்சவரே பண்ணட்டும். ஓ ரஹந்தர கபால சிபாபா, தேவன் ஆசீர்வதிக்கட்டும். கத்தருடைய கையில பாத்திரத்தை கொடுத்துருங்க. கத்தாவே இந்த பாத்திரத்தை ஆசீர்வதிங்க, இந்த பாத்திரத்தை நினைவுங்க. ஓ கத்தருடைய ஆசீர்வாதம். நீ கடன் வாங்குறவல்ல, கடன் கொடுக்கிறவனாக உன்னை கத்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஓ வாக்குத்தத்தம் நிறைவேறும். எப்படி ஜபம் ஜபம் காலை வழியை கூடி நேரம் முதல் பசுத்தாமையோடு அது பாடலும் ஆரம்பம் ஒரே வாழ்க்கை எங்களோடு இடைப்பட்டு என்னை பலப்படுத்துறதுக்காக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இங்க இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமும் தேவன ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், இந்த பாத்திரம் நிரப்பப்பட்ட பாத்திரம். கர்த்தருடைய கரத்தில் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஜீவனம் பண்ணுவதற்கு இந்த பாத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆணிகளாக ஒவ்வொரு கர்த்தர் கொடுத்த காணிகள் சமய ஆசீர்வாதம். இந்த செய்தியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த யாராலும் கர்த்தர் பாத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கரத்தில் எடுத்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம். ஆத்மா கர்த்தரை சொல்லி என் மூல பேரும் பரிசுத்தராமத்தை சொல்லி என் ஆத்மாவை கர்த்தரை சொல்லி கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அன்பையும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்த கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. God bless you. ஒரே ஒரு வேண்டுகோள் சபையாக